டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலம் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு நிதி பெற்றுள்ளன என்பதை தற்போது பார்க்கலாம். தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை பெற்ற கட்சிகளில் முதலிடத்தில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளது. அக்கட்சி 2017-18 210 கோடி ரூபாய் நிதியாக பெற்றுள்ளது. 2019-20 2555 கோடி பெற்ற நிலையில் 2022-23 1294 கோடி ரூபாய் நிதியாக பெற்றுள்ளது. அடுத்த இடத்தில் காங்கிரஸ் கட்சி உள்ளது. இக்கட்சி 2017-18 5 கோடி ரூபாய் பெற்ற நிலையில் 2018-19 383 கோடி ரூபாயை நிதியாக பெற்றுள்ளது. 2022-23 காங்கிரஸ் பெற்ற தேர்தல் நிதி 171 கோடி ரூபாயாக உள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 2021-22 528 கோடி ரூபாயும் 2022-23 325 கோடி ரூபாயும் தேர்தல் நிதியாக பெற்றுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2018-19 29 கோடியும் 2019-20 21 கோடியும் 2021-22 14 கோடி ரூபாயும் தேர்தல் நிதியாக பெற்றுள்ளது. முன்பு டிஆர்எஸ் ஆகவும் தற்போது பிஆர்எஸ் ஆகவும் உள்ள சந்திரசேகராவின் பாரதிய ராஷ்டிரிய சமிதி 2018-19 142 கோடியும் 2021-22 153 கோடி ரூபாயும் நிதியாக பெற்றுள்ளது. பிஜு ஜனதாதள் கட்சி 2018-19 214 கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக பெற்ற நிலையில் 2021-22 291 கோடி ரூபாயும் 2022-23 152 கோடி ரூபாயும் நிதியாக பெற்றுள்ளது. திமுகவை பொறுத்தவரை 2017-18 மற்றும் 2018-19 தேர்தல் நிதி பெறவில்லை. 2019-20 46 கோடி ரூபாயும் 2021-22 306 கோடி ரூபாயும் தேர்தல் நிதியாக பெற்றுள்ளது. 2022-23 185 கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக திமுக பெற்றுள்ளது. அதிமுகவை பொறுத்தவரை 2019-20 மட்டும் 6 கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக பெற்றுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன் குமார். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.